விருந்தோம்பல்லையே 3 விதத்தை நம்ம பார்க்கலாம். நாள் போனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு உணவு இருக்கும். போக போக குறைஞ்சி அந்த வீட்டை விட்டு போகும்போது சாதாரண உணவு போட்டு அனுப்புகிறவங்க உண்டு. இன்னொரு பக்கம் என்னென்னா நாள் எப்படி கவனித்தாங்களோ அதே மாதிரியே கடைசி நாள் வரைக்கும் கவனிப்பாங்க. இது இடைப்பட்டு விருந்தோம்பல். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாளை விட போக போக நிறைய பதார்த்தங்கள் செய்து அங்கேருந்து நம்ம வெளியே வரும்போது மகத்தான விருந்தை கொடுத்து அனுப்புவார்கள். இது உயர்ந்த வகையான விருந்தோம்பல். விருந்தோம்பல் மருந்தோம்பல் இதை பற்றி பார்க்கும்போது மருந்து குறித்து திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்கிறார். என்னன்னா, உற்றான் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என அப்பார் நாற்கூற்றே மருந்து அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நோயாளி, ரெண்டாவது அந்த நோய்க்கு மருத்துவம் செய்பவர், மூன்றாவது மருந்து, நான்காவது நோயாளியோடு இருந்து அவரை கவனிப்பவர். இந்த 4 பேரும் தான் உண்மையிலேயே அந்த மருந்தாக அமைவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த உற்றான் இவனுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு நோயாளி இருக்கிறார்னா அவர் கொடுக்குற மருந்தை சரியாக சாப்பிடணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான அளவு சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டா மட்டும் போதாது, அவர் பத்தியம் இருக்கணும். அப்படின்னா அந்த பத்தியத்தை அவர் கடைப்பிடிக்கணும். இப்போ மஞ்சள் காமாலை வருது, டைஃபாய்டு வருதுன்னா எண்ணெய் பொருள்லாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் பொருள் மேலே ரொம்ப ஆசை வரும். இப்போ உதாரணத்துக்கு நீரழிவு நோய் இருக்குன்னா நீங்கள் சர்க்கரை சாப்பிடக்கூடாது, வெல்லம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஐஸ்கிரீமை பார்த்தா அப்போ தான் நிறைய ஆசை வரும். அதனால் என்ன சொல்லுகிறார்களோ அந்த பத்தியத்தை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். சில நேரங்கள் என்னென்னா, நல்லாயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டு அதனால் ரிலாப்ஸ் ஆகி செத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் பத்தியத்தை கடைப்பிடிப்பது முக்கியம். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து குறைஞ்சது 3 நாள் சாப்பிட்ணுன்னா ஒரு நாளில் நல்லாயிருச்சுன்னு நிறுத்திடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் உடல் பாதிக்கப்படும். அதே மாதிரி இந்த நோயாளிகள் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரையை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு கெட்டு போயிடுவோன்னா அதை அங்கேயே வெளியே வீசி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களும் பாதிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள். இப்போ சிலதெல்லாம் இப்போ ஆக்சிடெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசியோதெரப்பி செய்யணும்பாங்க. அந்த ஃபிசியோதெரப்பியை கரெக்டாக செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அவர்களுடைய எலும்பு முறிவு சரியாகி அவர்கள் சரியாக நடக்க முடியும். இதெல்லாம் உற்றாருடைய கடமை. இதை தான் திருவள்ளுவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. முதல்ல யாருக்கு பங்குனா நோயாளிக்கு, ரெண்டாவது மருத்துவர். மருத்துவர் என்ன பண்ணணும், அந்த நோயை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணணும். அந்த டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்தை கொடுக்கணும். இப்போல்லாம் எப்படின்னா, யூ ஹாவ் அ ரைட் டு சீக் செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறாங்க. 2வது அபிப்பிராயத்தை பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது. ஒருத்தர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா வேற ஒருத்தர்கிட்ட உண்மையிலேயே சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. சரியான முறையில் அந்த நோயை கண்டுபிடித்து சரியான மருந்தை பரிந்துரை செய்வது தான் சிறந்த மருத்துவருடைய பங்கு.